டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சாரு, பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு, சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சாரு, இப்படி பல பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க. சிவாஜி கட்சி அதை விட்டுருங்க சரியா, இவ்வளவு பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க. இருக்கா கட்சி ஆரம்பிக்கலாம் தலைவா. ஒரு தேர்தல் 2 தேர்தலை சந்திக்கிறதுக்கு நிக்கணும் தெரியுமா? சீமான் வர்றாரா வரல ரெண்டாவது, அவர் எத்தனை தேர்தலை சந்திக்கிறாரு. செங்கோட்டையன் யாரு? இன்னைக்கு பெரிய அதிமுக எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஜெயலலிதா காலத்துலேருந்து வந்த ஒரு சில பிரச்சனைனால ஜெயலலிதா அவங்க ஒதுக்கி வச்சாங்க. அதுக்கப்புறம் எப்படி இருந்தாங்க, எடப்பாடி இவங்கள சண்டை இருந்தது. ஒரு பெரிய இடத்த வந்து நம்ம அசால்ட்டாக தூக்கி போட்டு வாரன்றது, இடத்துக்கு வந்து உடனே தூக்கி போட மாட்டாங்கன்னு எவ்வளோ அடுத்தவங்களோட பேரெல்லாம் அவர் பேரா மாத்திக்கிறது இருக்கு பாருங்க. உனக்குன்னு ஒண்ணு, உனக்குன்னு இளைய தளபதிங்கிறது எனக்கு உடன்பாடு கிடையாது. அடுத்து தளபதின்னு திரும்பி வரீங்க, அடுத்து சூப்பர் ஸ்டாருங்கிறீங்க, இப்போ புரட்சி தலைவர் விரும்புறீங்களா? அடுத்தது கமல் சொன்னார், அடுத்தது நான் வந்து எதிர்ப்பே வச்சேன் அப்படின்னாரு. டிவியை போட்டு உடைச்சாரு, டார்ச் லைட்டு எரியும், சூரியனே மறைஞ்சிடும், டார்ச் எரியினாரு. இப்போ எங்கே இருக்காரு? ஏன்னா இப்போ வந்து என்னோட புரிதலுக்காக நான் கேட்டுக்கிறேன், விஜயோட ரசிகர்கள் வந்து இப்போ வந்து தொண்டர்களாக மாறிட்டாங்க. இப்போ அதிமுகலேருந்து வராங்க, திமுகலேருந்து வராங்க, மற்ற கட்சியிலேருந்து உள்ளேருந்து வரும்போது அந்த அவங்களோட மனநிலை என்னவா இருக்கும்? இப்போ வந்து அந்த அத்தனை பேரும் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுற மாதிரி மாறுவாங்களா? ஓட்ட விடுங்க. இப்போ செங்கோட்டையன் இருக்காருன்னா, ஒரு ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் செல்வாக்கா இருக்காருன்னா, அந்த ஏரியாவில் தாவேக்காவில் தனக்கு பதவி கிடைக்கும், தனக்கு சீட்டு கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ அவன்லாம் பேக் அடிக்க ஆரம்பிப்பாப்புல விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இவங்களுக்குள்ளது இந்த ஏடிஎம்கே பிரபலங்களுக்கு போகுதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். மாற்று அரசியல் சீமான் மட்டும்தாங்க. நான் வந்து சீமானை சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். ஆனா இந்த விஷயத்துல அந்த ஸ்டெபனா இருக்காருல்ல, இந்த எலெக்ஷன்ல கூட அவர் ஆட்சியெல்லாம் அமைக்க முடியாது. ஆனா ஏதோ ஒரு 10 சீட்டு வருவான் அப்படிங்கிற நம்பிக்கையில அவர் வந்து நான் தான் 200 தொகுதிக்கும் 234 தொகுதிக்கும் நான் ஆள் நிப்பாட்டுறேன்னு துணிஞ்சு நிப்பாட்டுறாரு. 26 தேர்தலுக்கு அப்புறம் இந்த தாவேகா கட்சியை பத்தி பேசலாங்க. ஏன்னா ஒரு தேர்தலை சந்திச்சாதான் அந்த கட்சியோட இது பத்தி என்னன்னு தெரியும். நீங்க சொல்றதே எனக்கு புரியுது, 26க்கு அப்புறம் சந்திக்கலான்ட்டு. ஆனா வந்து இப்போ தாவேகா தொண்டர்களே வந்து இப்பவே எங்க தலைவர் முதலமைச்சர் தான் சொல்லி, ஏங்க யாரும் சொல்லல, இன்னைக்கு நீங்க தான் சொல்றீங்க. இன்னைக்கு லெட்டர் பேட் வச்சு கட்சி இப்போ வந்து என்னன்னா, இப்போ யாராவது வந்து நாங்க ரசிகர்கள் சொன்னா கோவப்படுறாங்க, ஒரே மேல பெரிய வன்மத்தை கொட்டுறாங்க. இப்போ இதுமே 2 பேர் பேசுறீங்க, வன்மத்தை கொட்டினா இல்ல தற்கூரின்னு சொல்லி ரசிகர்கள் இல்ல. ஒரே செகண்டுங்க, இவரு டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சாரு, பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு, சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சாரு, இப்படி பல பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க. சிவாஜி கட்சி அதை விட்டுருங்க சரியா, இவ்வளவு பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க. இருக்கா கட்சி ஆரம்பிக்கலாம் தலைவா. ஒரு தேர்தல் 2 தேர்தலை சந்திக்கிறதுக்கு நிக்கணும் தெரியுமா? சீமான் வர்றாரா வரல ரெண்டாவது, அவர் எத்தனை தேர்தலை சந்திக்கிறாரு. ஒரு தேர்தல் சந்திக்கும் போது 234 தொகுதிக்கு மாற்றுக்கிறது நிறைய இருக்குது. இல்ல திடீர்னு கோபப்படுறது, பத்திரிகையாளர்கள்ட்ட வாடா போடா 234 என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, இவருனா கடலுக்கு போய் கதை சொல்லிருக்காரு, மரத்துக்கு போய் மரத்து கூட பேசியிருக்காருன்ட்டு. அதெல்லாம் வந்து எப்படி பாக்குறது நாங்க? இல்ல மரத்து கூட பேசுறது ஒரு பண்புங்க. மரத்துக்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா மரம் வளரும். செடி விவசாயிங்க, அப்ப ஒரு மரத்து கூட தான் பேசுவாரு, மரத்தை தான் இது பண்ணுவாரு. நகராத உயிரினம். புரியுதுல்ல உங்களுக்கு? மரங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேசுனீங்கன்னா காய்க்கும் பூக்கும். நான் எங்க அம்மா பண்ணி பார்த்துருக்கிறேன் நான் அதை. அப்ப சீமான் தான் நமக்கு தேவையான 234 தொகுதிக்கு பணத்தை செலவழிச்சு ஒரு தேர்தலை சந்திச்சு 234 தொகுதிக்கு போயிட்டு வரட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த கட்சியில எத்தனை எலெக்ஷனா யாரு வர்றாங்க, அதுதாங்க பாராட்டுக்குரியது. அவர் சீமான் வந்து விஜய்க்கு உண்மையா தைரியம், அவர் ஜெயிக்கிறாரோ சம்பத், அவர் பேர் நாஞ்சில் சம்பத், இவங்கெல்லாம் வந்தா வேணான்னு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, விஜய்க்கு ஒருவேளை நானே கூட ஓட்டு போட்டு இருந்திருக்கலாம். உண்மையாவே அரசியல் தெரியலன்றீங்களா? உண்மை அதுதாங்க. இப்போ 10 பேர் வராங்கல்ல, 100 பேர் வெளில போவாங்க, அது தெரியாம நடக்கும். இல்ல செங்கோட்டையன் யாரு? இன்னைக்கு பெரிய அதிமுக எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஜெயலலிதா காலத்துலேருந்து வந்த ஒரு சில பிரச்சனைனால ஜெயலலிதா அவங்க ஒதுக்கி வச்சாங்க. அதுக்கப்புறம் எப்படி இருந்தாங்க, எடப்பாடி இவங்கள சண்டை இருந்தது. ஒரு பெரிய இடத்த வந்து நம்ம அசால்ட்டாக தூக்கி போட்டு வாரன்றது, இடத்துக்கு வந்து உடனே தூக்கி போட மாட்டாங்கன்னு எவ்வளவு என்னன்னா, அதிமுகவில் அவர் வந்து வெளியே அனுப்பிட்ட பிறகு தான் அவர் உள்ளே வந்தார். சரிங்களா? ஆனா வந்து அங்க கலகம் பண்ணி தான் ஒரு விஷயம் நடந்தது. அதனால தான் அதிமுக வந்து வெளியே தூக்கி எறியப்பட்டார். இந்த இடத்துல வந்து பண்ணுவாரா அது மாதிரி? ஒரே நிமிஷம், அவரை வந்து வெளில அனுப்பிச்சாங்கல்ல,
ஓபிஎஸ் வெளில அனுப்பிச்சிருக்காங்க, சசிகலா அனுப்பிச்சிருக்காங்க. நீ திருப்பி கூட்டு மக்களை ஒண்ணு சரி. சொன்னதே அதாங்க, அவர் வெளியில அனுப்பப்பட்டது காரணமே வெளியில போனவங்க எல்லாம் நான் சேர்க்க போறேன்னு அதிமுகவை பலப்படுத்த போறோம், வெளியில போனவங்க எல்லாம் திருப்பி கூப்பிட்டுனாரு. அப்ப எடப்பாடி அதுக்கு ஒத்துவலைன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? வெளியில வந்து இவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து நீங்க ஒரு டீம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு அதுதான் டிவிகே சேர்ந்திருக்காரு எல்லாரையும் இருக்கிறதுக்கு. மொத்தமா ஏங்க நீங்க அவ்வளவு பெரிய டிவிகே இழுத்தா அது ஏடிஎம்கேவா? அது இல்ல செகண்ட் ஏடிஎம்கேவோ அது அப்படிதான் இருக்கு. ஏன்னா அவருக்கு 60 சீட்டு கொடுக்குறாங்க, எடப்பாடி நிக்கிற இடத்துல நான் நிக்க மாட்டேன், அதுக்கு வேற ஆள் நிறுத்திருந்தா சொல்றாரு செங்கோட்டையன். அதை நீங்க நல்லா கவனிச்சு பாக்கணும். வேற ஆள் இருந்த மாதிரி நான் நிக்கல அப்படின்னு சொல்றாரு. சரியா? அப்ப எடப்பாடி நிக்கிற இடத்துல நான் நிக்க மாட்டேன், அவர் இடத்துல இவரு நிக்க மாட்டாரு. சரியா? அப்படி சொல்றாரு. அப்ப இது வந்து அதிமுக இணை கட்சி மாதிரி தான். இது திமுக பிஜேபி வழி நடத்தல கட்சியில இவர் சேர்ந்தது மேல இல்லைங்க. இன்னொன்னு இந்த கூட்டணி இந்த ஒரு கட்சியில இருக்காங்கன்றது இன்னைக்கு இல்ல, நாளைக்கு தேர்தல் அறிவிச்சு இனிமே அவ்வளவுதான்ற வரைக்குமே இருக்கு. யாரு எங்க எப்ப மாறுவாங்கன்னு தெரியாது. 2026 நீங்க சொன்னீங்க. கமலஹாசன் சார் ஐயா வந்து கமலஹாசன் சார் வந்து மக்கள் நீதி மய்யம் கட்சி ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் டிவி உடைச்சாரு, எல்லாமே பண்ணாரு. ஆனா இப்ப எங்க போய் சேர்ந்திருக்காருன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதை தான் வந்து மென்ஷன் பண்றாங்க டிவிகேவுக்கு பிடிக்காதவங்க. என்னன்னா நாங்க கட்சி ஆரம்பிச்சு நாங்க முதலமைச்சர் ஆயிடுவோம், இது மாதிரி சின்ன சின்ன கட்சி ஆரம்பிச்சு போயிடுவாங்கன்ட்டு. ஆனா திமுக என்ன சொல்றாங்கன்னா எந்த கட்சியா இருந்தாலும் எங்களுக்கு கீழே தான், நாங்க தான் அனைவர் எல்லாரையும் வந்து கூப்பிட்டு போன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அதிமுக திமுக இது மட்டும் தான் இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ கிளை கட்சிகள் வந்துகிட்டு இருக்கலாம், லெட்டர் பேர் கட்சிகள் வந்துகிட்டு இருக்கலாம். கமல் சொன்னார் அடுத்தது நான் வந்து எதிர்ப்பே வச்சேன் அப்படின்னாரு. டிவியை போட்டு உடைச்சாரு, டார்ச் லைட்டு எரியும், சூரியனே மறைஞ்சிடும், டார்ச் எரியினாரு. இப்ப எங்க இருக்காரு? இல்ல ஏன் இருக்காருங்கிறது ஒண்ணு இருக்குது. ஒரு எம்பி இங்க தாமரை மலர்ந்தர கூடாதுங்கிறதுக்காக இருக்கிறாரு. தாமரை மலர்ல நீங்க அப்படிதான் பார்க்கணும் அதை. ஏன்னா இங்க வந்து நம்ம இன்னைக்கு போய் செங்கோட்டையன் போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்து தாவேக்காவில் சேர்றாரு. அப்போ இது ஏடிஎம்கே ரோல் பண்ண மாதிரி தாவேக்காவையும் மேலேருந்து ரோல் பண்ணுறாங்களோ நமக்கு சந்தேகம் வருது இல்லை. இப்போ பிஜேபிக்கு மாற்றாதான் நம்ம திமுகவை பார்க்குறோம். அப்போ கமல் அவங்களோட கூட்டணி வச்சதை நீங்கள் எப்படி தப்பு சொல்ல முடியும்? தப்பு சொல்லல. ஸ்டார்டிங்கே வந்து திமுக எதிர்க்காதானே ஒரு ஸ்டார்ட். சார் எல்லாருமே அப்படிதான் வருவாங்க. கமல் எத்தனை பேர் அவர் மட்டும் தானே போய் அந்த கட்சியில் வேற யார் இருக்கா? விரல விட்டு எண்ணக்கூடிய ஆட்கள் தான் கமல் கட்சியில் இருக்காங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. கமலுக்குன்னு விஜய்க்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்கிற மாதிரி கமலுக்குன்னு ஒரு ரசிகர்கள் வேற, கட்சி ஐயா வந்து முயற்சியான ரசிகர்கள். ஆரம்பிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா பலகாயிரம் கோயம்புத்தூர்லயே அவர் எப்படி தோத்தாரு, கிட்டத்தட்ட அவர் ஜெயிச்சிட்டாரு. அவரோட ரசிகர்கள் வேற, அரசியல்ல வரவங்க வேற. புரியுதா? ஓட்டு ரசிகர்கள் வேற, ஓட்டு போறது நீங்க சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா இன்னும் தாவேக்கா எலெக்ஷனே சந்திக்கல. கமல் சந்திச்சு 2ஆம் இடம் வந்திருக்கிறாரு. அதாவது அவரு நின்ன இடத்துல இன்னும் விஜய் என்னங்கிறது நம்ம நின்ன பிறகுதான் தெரியும். விஜய் நிக்கிறாரா, எல்லாரையும் நிக்க வச்சு ஜெயிச்ச பிறகு முதல்வர் ஆயிட்டு அப்புறம் நிக்கிறாருங்கிறதுலாம் அந்த காமெடிலாம் இருக்கு. நீங்க 2026 தேர்தல் அவ்வளவு துணிச்சல்காரர்லாம் கிடையாது. விஜய் படத்துல பாக்குற விஜய் அரசியல்ல கிடையவே கிடையாது. அதான் முன்னாடி சொன்னேன். 2026 தேர்தலுக்கு அப்புறம் விஜயோட கட்சி, விஜயோட நிலைமை என்னன்றதை பார்ப்போம். அவரு விஜய் எதுவுமே பேச மாட்டாரு, அவங்க கட்சி சார்ந்தவங்க தான் பேசுறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் நிக்கவே மாட்டாரு. ஒரு 150 சீட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா அவர் முதல்வர் ஆயிடுவாரு. அப்புறம் ஒரு 2 பேரை கேன்சல் பண்ண சொல்லிட்டு அங்க நிப்பாரு. ஒண்ணு இப்படி இருக்கும், ஒருத்தரை கேன்சல் பண்ண சொல்லிட்டு, இல்ல 4 தொகுதியில நிப்பாரு. சார் இது வந்து நீங்க சொல்றது வந்து எவ்வளவு பெரிய விஷயம். அவர் எல்லாருக்கும் சொல்ற நான் தான் வந்து முதலமைச்சர் பதவிக்கு வர எல்லா இடத்துலயும் விஜய்னு சொன்னார்ல, அப்பயே நீங்க புரிஞ்சுக்கணும். எனக்கு பதிலா அவர் நிப்பாட்டிருக்கேன், எனக்கு பதிலா அவர் நிப்பாட்டிருக்கேன்னாரு. அவ்வளவு பெரிய ஆளா, நான் ஒரு நடிகரா பெரிய ஆளா இருக்கலாம். நிர்மலா சீதாராமன் ஜெயிக்க மாட்டேன்னு சொல்றது எந்த விதத்துல சரியா இல்லங்க. அவரு ஜெயிக்க மாட்டாருன்னு நான் சொல்லல, அவர் நிக்க மாட்டாருன்னு சொல்றேன். நான் கேக்குறேன், நிக்க மாட்டாரு எப்படி சொல்றீங்க? அப்படியே நின்னாலும் 4 தொகுதியில் நிப்பாரு, 3 தொகுதியில் நிப்பாரு. ஏன்னா இங்க தோத்துட்டோம்னா இங்க ஜெயிச்சிட்டோங்கிறது இருக்கணும். அது அவருக்கு அசிங்கம் கிடையாது. அது எப்படி அசிங்கம்? அப்படி பார்த்தா மோடியில இருந்து எல்லாரும் 2 தொகுதியில் நிக்கிறாங்கல்ல. 2 தொகுதி ஓகே சார், 3 தொகுதி நீங்க சொல்றீங்க. இல்ல ஒரு செகண்ட்ங்க. ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்கே முதவே ஒரு பிரச்சனைக்கு பிரச்சாரம் போனது வரைக்கும் இவர் நடந்ததுக்கு அவர் பத்திரிகையாளர்களையும் பொதுமக்களையும் சந்திக்கல. அதுக்கு ஒரு திராணி வேணும், தலைமைக்குன்னு ஒரு இது வேணும். புரியுதா? இன்னைக்கு வந்து பிரேமலதா விஜயகாந்த் போனதுக்கு அப்புறமும் அவங்க போய் பேசிக்கிட்டு இருக்காங்க, நடக்குதோ நடக்கலையோ போய் பேசிக்கிட்டு இருக்காங்க, எங்க கட்சி கூட்டணி பேசுறோம் வைக்கிறோம்னு சொல்றாங்க. அது ஒரு தைரியம் தானே. அந்த தைரியம் தலைமைக்கு வேணும். தைரியம் இல்லைன்னு வைங்களேன், அப்புறம் என்ன பண்ண முடியும்? அப்புறம் எதுல நின்று எதுல வந்து என்ன பண்ண போகுது? இப்போ என்னன்னா ஒரு சின்ன விஷயம் போயிட்டு இருக்கு. இப்போ எல்லாம் கொஞ்சம் முன்னாடி போச்சு, அஜித் விஜய்
அவங்க 2 பேரும் கம்பேர் பண்ணி வந்து ஃபர்ஸ்ட் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து அஜித் வந்து என்னை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டாரு, அதனால பேசுறது கிடையாது. அப்போ அந்த நிலைப்பாட்டில் வந்து அஜித்தோட ரசிகர் வந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா, ஓட்டு போடுவாங்களா? அததான் பண்ணாதீங்கன்னு மறைமுகமா சொல்லிட்டாருங்க அஜித் சொல்லிட்டாரு. என்னன்னு சொன்னாரு அவர்? என்ன சொன்னாரு? சொல்லுங்க. திமுக ஆட்சிக்கு நன்றி தெரிவிச்சாரா, ஸ்போர்ட்ஸ்ல முன்னோடியா இருக்குதுன்னு. அதுல நீங்க மறைபொருளா புரிஞ்சுக்க வேண்டியதுதான். அப்ப வந்து அஜித் சொன்ன வார்த்தை வந்து இதுதான் புரிஞ்சுக்கணும் நாங்க. ஆமா, ஒரு விஜய்க்கு ஓட்டு வந்து அரசியலுக்கு வர மாட்டேனே சொல்லிட்டாரு. வரமாட்டோம், உங்க விருப்பம், ரசிகரோட சாய்ஸ். ஏங்க நீங்க ஓட்டு போடுறதுல, நான் என் பொண்டாட்டி ஓட்டு போடுறதுலயே நான் தலையிடக்கூடாது. அதுதானே நம்ம இந்திய சட்டம். நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு வெளியில வந்து சொல்லக்கூடாது. கண்டிப்பா அந்த கூத்தெல்லாம் நடந்துருக்குது. இல்ல தவறு. ஆனா அஜித் குமாருக்கு என் மகளை வந்து நான் இப்ப என் மகளுக்கு வந்து இந்த வருஷம் ஓட்டு, அதாவது இவங்க கொடுத்தாங்கன்னா இருக்குது, 18 வயசு ஆயிடுச்சு. அவங்கள வந்து நீ இந்த கட்சிக்கு ஓட்டு போடு, விஜய்க்கு போடாத, இவங்களுக்கு போடு, இல்ல விஜய்க்கு போடு இவங்களுக்கு போடாத அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. அதுதான் வந்து இந்திய சட்டம். வந்து எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்காங்க, எல்லாருமே இருக்கிறாங்க சார். எஸ்ஐஆர் வந்து கொடுத்த எல்லாரும் இல்லாதவங்களை தாங்க தட்டி கழிக்க போறாங்க. அது ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒழிய, அது வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கு ஒழிய, அவங்க வந்து எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணுங்களான்னு சொல்லல, தெரியாத இடத்த விட்டுருங்க சார்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து அவ்வளோ கஷ்டமான இதெல்லாம் இல்லை. சிலர் இடத்துல வந்து செத்து போனவங்க இத்தனை பேர் இருக்காங்க, அது முறையாக பதிவாயிடுச்சு, அதாவது டெத் சர்டிஃபிகேட் வந்துருச்சு. ஆனால் அவங்கள எலெக்ஷன் கார்டு அவங்கள தூக்கல எலெக்ஷன் கமிஷன். அதை தூக்குறதுக்கான முயற்சியா பார்க்கலாம். நல்ல விஷயம் தான். அது வந்து நம்ம வந்து ஒரேடியா அது கொஞ்சம் சிரமமா இருக்கு. என்னன்னா இன்னும் கொஞ்சம் எளிமை பண்ணிருக்கலாம். அதை ஒருவேளை இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் அதை தவறா காமிக்கிறதுக்காகவே வீடு வீடா வந்தாங்க. ஆனா குறிச்சிட்டு போனவங்க திருப்பி எனக்கு வந்து சொல்லவே இல்லை. நான் போய் பூத்துல போய் பார்த்த பிறகு, ஐயோ நேற்று வந்து அவங்க வீட்டில் அப்படின்ட்டு எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ அங்கேயே கொடுத்துட்டு போயிருந்தா நான் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருப்பேன். அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, இவன் இப்போ நம்ம ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போடுவானா, இவன் இந்த அக்ரகாரத்தில் குடியிருக்கிறானே, இவன் யாருக்கு ஓட்டு போடுவான்? இல்ல தவிர ட்ராக் மாறி போகுது மாதிரி. நம்ம எதுக்கு பேச வந்தோம்? புரிதல் இல்லாம இருக்கு. புரிதல் இல்ல, இது உண்மை இல்ல. அதே மாதிரி எஸ்ஐஆர்ல வேலை செய்யறவங்க எல்லாம் மாநகராட்சியில வந்து, அதாவது அந்த கடைநிலை ஊழியர்களை தூக்கி போட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் கண்கூட பார்த்தேன். அவங்களுக்கே ஒரு இது இல்லை. அது யார் கையில் இருக்குது? இங்க நம்ம ஊர் அரசியல், நம்ம ஊர் ஆளுங்கட்சிக்கிட்ட தான் இருக்குது இல்லைங்களா? அப்ப எல்லா பக்கமும் தவறு இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் அது ஒரேடியா விஜய காலி பண்றதுக்காக கொண்டு வந்ததோ, இல்ல திமுக காலி பண்றதுக்காக கொண்டு வந்து இவங்க ஒருத்தர் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. அது யாரையும் காலி பண்றதுக்கு இல்ல, காலியானவங்கள எலெக்ஷன் லிஸ்ட்ல இருந்து எடுக்கிறதுக்காக வந்து ஒரு அப்படிதான் எடுத்துக்கணும். நேத்து வந்து சிலம்பரசன் வந்து அஜித்தை போய் சந்திச்சிருக்காரு. பெரிய கொண்டாட்டமா பேசப்பட்டது மலேசியால. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு நடிகரை வந்து அந்த இடத்துல வந்து இன்வைட் பண்ணி அவர் ஸ்போர்ட்ஸ்ல போய் கலந்து மாதிரி பாக்குறீங்க. இது இப்ப நாங்க அரசியலா பதில் சொல்லணுமா, சினிமாவா? அரசியலா பதில் சொல்றதுன்னா ஒருவேளை லட்சிய திமுகவோட கூட்டணி வச்சுக்கிறதுக்காக போய் கூப்பிட்டாருன்னு சொல்லலாம். அது உங்க விருப்பம். நாங்க என்ன கேள்விக்காக பதில் இல்ல, நான் சப்போர்ட் பண்றேன், நீங்க வாங்க. உண்மையா எனக்கெல்லாம் வந்து விஜயோட அஜித் அரசியலுக்கு வந்தா சந்தோஷம். அதை ஓப்பனாவே சொல்றேன். ஏன்னா அஜித்துங்கிற ஒரு வந்து ஸ்போர்ட்ஸ் அது இதுன்னு இருந்தாலும், அவரே கையேந்தினாலும் கையேந்திரவங்களுக்கு கொடுக்குற ஒரு மனுஷன். விஜய்கிட்ட அந்த பண்பை நான் 32 வருஷமா சினிமா பத்திரிகையாளராக இருக்கேன், நான் பார்த்ததே இல்லை. இல்லை, அஜித் குமார் ஒரு விஜயோட ஒரு தைரியசாலி தான். என்னன்னா ஒட்டும்போது திமுக வந்து எல்லா பேரும் கூப்பிட்டாங்க, இந்த மாநாட்டு கூட்டத்துக்கு வாங்கணும்னு. இல்லை கூப்பிட்டாங்க, என்னால் வர முடியாதுன்னு ஸ்ட்ரெயிட்டாக கலைஞர்ட்டே மேடையே சொன்ன ஒரு ஆள். அந்த தைரியம் வேணும். வர்ற பிரச்சனையை அப்புறம் சால்வ் பண்ணிக்குவோம். யாரும் அடிச்சிடவா முடியும், இல்லை வெட்டிடவா முடியும், அதெல்லாம் இல்லை. அந்த ஒரு தைரியம் வேணுங்க. தலைமை அப்படின்னா எதையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். சரியா? அப்பதான் அது தலைமையோட இது. அதை முன்னாடி விஜய் என்னங்க லட்சியத்தோட திமுக இவர் எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கல ஆட்சிக்கு வந்த பிறகு. ஏங்க இவரது பிளாக் ரெட் சைக்கிள் ஓட்டிட்டு போய் ஓட்டு போட்டவர் தானே. இதே இப்ப ஸ்டாலின் முதல்வராக இருக்காரு இந்த எலெக்ஷனுக்கு. அப்போ இவரு ஏன் அந்த பிளாக் ரெட் சைக்கிள் ஓட்டிட்டு போனார், ரெட் அண்ட் பிளாக் சைக்கிள் ஓட்டி போனாரு? அன்னைக்கு திமுகவுக்கு சப்போர்ட்டா இல்ல என் ரசிகர்கள் போடுங்கன்றத மறைமுகமா காட்டுறதுக்கு தான் போனாரு. அவங்கள்ட்ட எங்களால தான் நீங்க ஜெயிச்சிங்கன்னாரு. திமுக அதை ஒத்துக்குமா? அதனால சில விஷயங்கள் செஞ்சு கொடுக்கல. அந்த டைம்ல வந்து அவங்க அதை கொண்டாடினாங்க. அதை வச்சு அந்த ஒன் டேல வந்து ஓட்டு வந்து அதிகமா வந்து அந்த காரணம். சரிங்க, அப்போ இந்த உனக்கு உண்மையா பலம் இருந்ததுன்னு இந்த எலெக்ஷன்ல தெரியட்டும், உங்க ஜெயிக்கட்டும். இந்த கட்சி 2026 தேர்தல்ல உங்க ஒரு ஓட்டுனால நான் ஜெயிச்சிட முடியாதுங்க. அப்படிதான் முன்னாடி இருக்க 100 பேரால நான் ஜெயிச்சேன்னு சொல்ல முடியாது. 2026ல இந்த கட்சி எப்படின்றத பாப்போம். இவர் சொன்ன மாதிரி எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நம்ம தாவேக்கா குறித்து ஒரு மதிப்பீடு செய்ய முடியும். எலெக்ஷன் முடியட்டும், நான் சொன்ன மாதிரி கூட நடக்கலாம். விஜய் நிக்காமையே அவங்க ஆளுங்களை 234 தொகுதியிலையும் நிறுத்தி, இப்போ கூட்டணி வச்சுக்கிறவங்க எல்லாம் சேர்த்து சொல்றேன், நிறுத்தி கூட்டணி மீன்ஸ் இவங்க கட்சிக்கு வந்த பிறகு
நிறுத்தி ஒரு ஆட்சி அமைக்க தேவையான சீட்டு வந்த பிறகு முதல்வர் ஆயிட்டு அப்புறம் கூட எலெக்ஷன் நிப்பாரு. அந்த அளவுக்கு தான் ஒரு தைரியம். அந்த கட்சியோட இன்னும் எந்த கட்சியும் கூட்டணி வரலையே. ஒரு கட்சியில 2 பேர் வந்திருக்காங்க. இல்ல கூட்டணி அவங்க கூட 50,000 பேர் இல்ல, இவங்க கூட 5,000 பேர் இல்ல, 2 பேர் வந்திருக்காங்க. இன்னைக்கு நியூஸ் அழைப்பு விடுத்திருக்காரு. யார் வருவா? இல்ல யார் வருவானா எல்லாமே வந்து கிளம்பி இப்ப வந்து டிடிவியே வந்து சரியாதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஆனா வந்து கரவேட்டி இன்னும் மாத்தாம இருக்காரு. அது எப்படி? யாரு? செங்கோட்டையன். ஏங்க ஒரே செகண்ட்ங்க, ஒவ்வொரு அரசியல்வாதி மாத்தினாலும் அவர் மேல படிந்திருக்கிற கரையை மாற்ற முடியாது. ஒவ்வொரு அரசியல்வாதி எல்லா கரவேட்டியும் தேர்தல் சமயத்துல வச்சுக்குவாங்க. எந்த கட்சியில இன்னைக்கு போறோமோ டக்குனு இதாவது போட்டு கார்ல அதை கட்டிட்டு இறங்கிடுவாங்க. அதை விட்டுருங்க. கரவேட்டின்றது ஒரு விஷயம். உங்களோட மதிப்பீடு பத்தி எந்த கட்சி 2026ல ஆட்சிக்கு வரும் நீங்க சொல்லாதீங்க. யார் யார் அதிக ஓட்டுல நிப்பாங்க, யார் யார் அதிக கவுன்சில் இருப்பாங்க, அதை இப்ப கணிக்கவே முடியாது. என்ன திமுக, அதிமுக, தாவேகா, சீமான் கட்சி அதான் மெயினா நம்ம பார்க்கப்படுது. அதுல உங்களோட கருத்து, உங்களோட வந்து மதிப்பீடு மட்டும் சொல்லுங்க. திமுக தான்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயங்க. இன்னைக்கு அவங்க தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஆண்ட கட்சி ஒரு செகண்ட். இன்னைக்கு தேர்தல் சமயத்துல பணம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லா பேரும் எல்லா கட்சியும் கொடுக்கறது தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பணத்தை தாண்டி வந்து விஜய்க்கு எல்லாமே வந்து வராங்களே. இன்னைக்கு ஈஸியான ஒரு வழி பொங்கலுக்கு முடிவே பண்ண முடியாது சார். இன்னும் கூட்டணி முடிவாகல. ஓகேங்களா? இதே இப்போ இன்னைக்கு இங்கே இப்போ இருக்கிற ஒரு திமுகவோட கூட்டணியில் திமுக அமைச்சர்களே அங்கே வரப்போகிறதா சில தகவல் இருக்குது. அந்த பக்கம் ஏடிஎம்கேலேருந்து சில பேர் வரப்போகிறதா தகவல் இருக்குது. வந்தால் அது விஜய்க்கு பலமா பலவீனமா? ஏன்னா இப்போ நாம் பார்க்குற கோணத்தில் பார்த்தா அது பலவீனம் தான். ஓகேங்களா? ஊழல் செஞ்சுட்டு அந்த கட்சியில் ஒளிஞ்சிக்க வாய்ப்பு கிடைச்சதுன்னு வந்தா அது பலவீனமா தான் பார்க்கப்படணும். கலைஞரும் ஜெயலலிதாவும் இருக்கும்போது பாத்தீங்கன்னா கட்சியோட கூட்டணி தாங்க பலம். இன்னைக்கு வந்து சரத்குமார் சார் இருக்காருன்னா அது ஒரு கட்சி இல்லை அப்படின்னா அதுல ஒரு 10 பேர் இருப்பாங்கல்ல, அந்த கூட்டணி தான் பலம். இப்ப எதுவுமே கூட்டணி இல்லாம இன்னும் கூட்டணியே முடிவாகல. நம்ம இதுக்கு வந்து இன்னும் நாள் இருக்குது. எலெக்ஷன் டயத்துல ஒரு வீடியோ கூட்டணியை வச்சு இது தெரியும். சந்திச்சது சந்தோஷமான விஷயம். அது வந்து அரசியல் ரீதியா இருந்தா எனக்கு இன்னும் சந்தோஷம். ஒரு தூய்மையானவர் தான் தமிழக அரசியலுக்கு தேவை. நீங்க உடனே அவர் மலையாளி கொங்குனி அப்படின்லாம் பேசாதீங்க. நம்ம தமிழகத்துல தமிழனை விட இன்னைய வரைக்கும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது யாருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சாபக்கேடா நல்ல விஷயமாங்கிறதும் நம்ம பார்க்கணும். தமிழ் சினிமாவில் வந்து இளைய தளபதின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இருந்தது. இப்போ வந்து தாவேகா ஸ்டார்ட் பண்ணால் அது போயிடுச்சு. இப்போ வந்து யாரை வந்து தளபதின்னு சொல்லிட்டு மக்கள் கொண்டாட போறாங்க தமிழ் ரசிகர்கள்? என்னைக்கும் தளபதி ஸ்டாலின் தாங்க. ஓகேவா? ரசிகர்கள் அதான் சினிமா ரசிகர்கள். ஸ்டாலினும் சினிமாவில் நடிச்சுட்டு சீரியல்லாம் நடிச்சுட்டு வந்தவர் தானே. ஓகேங்களா? ஐயா வந்து நான் வந்து ஏன் இப்படி சொல்றேன்னா, ஒருத்தர் பேரை ஒருத்தர் வச்சுக்கிறது விஜய் 2-3 விஷயத்துல எனக்கு ஏன் அவர் எச்சக்கையால காக்கா ஓட்ட மாட்டாருங்கிறது மட்டும் இல்ல, அடுத்தவங்களோட பேரெல்லாம் அவரு பேரா மாத்திக்கிறது இருக்கு பாருங்க. உனக்குன்னு இளைய தளபதிங்கிறது எனக்கு உடன்பாடு கிடையாது. அடுத்து தளபதின்னு திரும்பி வரீங்க, அடுத்து சூப்பர் ஸ்டாருங்கிறீங்க, இப்போ புரட்சி தலைவர் விரும்புறீங்களா? அடுத்தது அவங்க சொல்லுவாங்க, எல்லா பேரும் சொல்லுவாங்க. என் பேர் கார்த்திகேயன், என் பேர் ஆர்எஸ் கார்த்திகேயன், இவர் ஆர்வி கார்த்திகேயன், நீங்க மோகன், இப்படி பார்க்கணும். புரியுதுல்ல உங்களுக்கு? எனக்கு 3 பேருக்கும் ஒரே பேர் வச்சா அது கன்ஃபியூஷன் தான் வரும். புரியுதுல்ல உங்களுக்கு? அப்படிதான் இருக்குது விஜயோட. நம்ம வந்து ஆர்எஸ் கார்த்திகேயன்றது நம்ம சாதாரண ஒரு ஆள் இல்லை. இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோயினே ஓட விட்ட ஆளு. இன்னைக்கு வந்து வைரல் காது இன்னைக்கு வந்து தமிழ்நாடு லெவல்ல தான் நமக்கு இருந்தா இந்தியா லெவல்ல அப்படின்னு இவரே சொல்லியிருக்காரு. நீங்க என்னையும் கட்சி ஆரம்பிக்க சொல்லுவீங்கப்பா. நன்றி, வணக்கம். வணக்கம். என்ன ஒரு விஷயம், அடுத்தடுத்த ஏதாவது கட்சி சார்ந்தோ சமூகம் சார்ந்தோ எந்த கேள்வி பதிலா இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க. அண்ணன் ரெண்டு கார்த்திகளும் ஜாம்பவான்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு நம்ம புரிதல. இனி இந்த மூவரணி உங்களுக்கான அரசியல் சினிமா சந்தேகங்களை எடுத்து பேசி விளக்கம் அளிக்கும் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுறோம். நன்றி, வணக்கம்.